ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பிளானட் எப்படி செயல்படுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் பிளானட்டை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த வகையில் அது நன்மைக்கா தீமைக்கா அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கௌரவத்துக்கு பேர் புகழுக்கு வந்து சூரிய பகவான், சரிங்களா? அதுவே பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் வந்து இதெல்லாம் நல்லதுக்காக செயல்படுறது. ஆனால் அதுவே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஓவர் கர்வம் வந்துட்டு அதுவும் சூரியன் தான். பட் அது வந்து கனெக்ட் ஆகிறது என்ன, சனி கூட கனெக்ட் ஆகிடும். அதனுடைய ஆரம்பம் வந்து அப்படியே டச் ஆகி அது அப்படியே பின்னாடி பெரிய நோயாக மாறிடணும்வாங்க. அதே மாதிரி அடுத்து சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்குன்னு வைங்க. இவங்க யோசனை நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க, ரொம்ப டக்கு டக்குன்னு கிளிக் ஆகிறீங்க, நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இது வளர்பிறை சந்திரன். இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே நான் தான் அழகு, இவெல்லாம் என்ன அப்படின்னு மற்றவாளை கிண்டல் கேலி பண்ணி மற்றவாளை இறக்கி பேசினா அதே சந்திரன் வந்து ஆப்போசிட்டாக போயிடுறது. ஸோ இந்த பிளானட் வந்து அடுத்தது செவ்வாய் வீடு வாங்கியிருக்கேன், இடம் வாங்கியிருக்கேன், பெருமை தான், ரொம்ப சந்தோஷம். இந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு தான், அது கூட சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. என்னால் பண்ண முடியுது, அவளால் பண்ண முடியல பற்றியா அப்படின்னு அந்த ஒரு கர்வம் இருந்துச்சுன்னா போய்ட்டு. அப்போ எல்லாமே ரொம்ப அழகாக டைரக்டர் மிஷ்கின் அவர் வந்து பேசும்பொழுது ரொம்ப அழகாக ஒரு இடத்துல வந்து சொன்னார், நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் கிடையாது, நான் டைரக்டர் தான். பட் எனக்காக 10 பேர் வேலை செய்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் சில டைம் இல்லை, பயமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய இது ஏதாவது பண்ணி இந்த ஒரு குணம் எனக்குள்ளே உள்ளே போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்ட்டார் அவர். ஸோ இந்த மாதிரி அந்த பிளானட் வந்து நல்லபடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நல்லதை பேசுங்க, நல்லதை பண்ணுங்க, நல்லதே செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய தெய்வ காரியங்கள் தான தர்மங்களை பண்ணால் அவங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடியது ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு அற்புதமான விஷயம் பார்த்துட்டோம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாமர் மகேஷ்.